ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மீர் ஸ்டுடியோ. நான் திலீபன் அபகர்ஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். டிஜிடெக் பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய டிஜிடெக் லைட் DCL 250 WBC காம்போ. லைட்னா லைட் கிடையாது, இது LITE லைட்டஸ்ட் வெர்ஷன் அர்த்தம். சரி, பேர்ல ஏற்ற மாதிரி இது ஒரு 250 வாட்ஸ் பை கலர் லைட். லைட்டஸ்ட் வெர்ஷனா என்ன அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் வெர்ஷன் அர்த்தம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஈவன் சின்ன கிரியேட்டர், ஸ்மாலஸ்ட் கிரியேட்டர் கூட அவங்களோட யூடியூப் பர்பஸ்க்காக இல்லை ஸ்டுடியோ பர்பஸ்க்காக ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எதுக்கு வேணாலும் இன்டோருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் வெர்ஷன் தான் டிஜிடெக் லைட். ஸோ வளன்னு பேசாமல் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலே ஒரு சூப்பரான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு அழகான ஒரு ரிமோட் கண்ட்ரோல். ஆமாங்க, இந்த லைட்டு ரிமோட் கண்ட்ரோல் சேர்த்து கொடுக்குறாங்க. ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். தென் சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இது எப்படி லைட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயின் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எடுத்தோம்னா அதில் ஒரு ரிஃப்ளெக்டர், தென் பாக்ஸ், அந்த லைட் பாடி இருக்குது. ஸோ அந்த லைட் பாடியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அழகாக எந்த லெவலுக்கு ஸ்லீக்கான ஒரு காம்பாக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அழகான டிசைனில் இருக்குன்னு சொல்லலாம். பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம், இந்த லைட்டில் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் நான் சொல்லக்கூடியது. இந்த லைட்டோட ஃப்ரண்ட் ப்ரொடெக்டருங்க. இந்த ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு சின்னதாக ஒரு கப்பு மாதிரி வரும். பட் இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு வேல்யூன்னு தான் சொல்லலாம் இந்த லைட்டுக்கு. ஏன்னா இப்போ நம்ம சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிப்பு COB லைட்டோட சிப் வந்து அடி வாங்காமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஹீட் சிங்க்ஸ் வந்து அடி வாங்காமல் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே தான் இந்த லைட்டில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த லைட்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கப்பு, பிளாஸ்டிக் கப்பு வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே லைட்டோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஜிடெக்கோட பிராண்டிங் இருக்குது. ஸோ தென் உங்களுக்கு பவர் கார்டு வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். மேலே வந்து சைடில் இந்த பின் பக்கமாக போகிற விஷயம் எனக்குமே பிடிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஜிடெக் லைட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கொடாக்ஸோட லைட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பின் பக்கம் சொருகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு கடுப்பாக பின்னாடி ஏதோ நீண்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது கீழேருந்து போகிறதுனால உங்களுக்கு 2-3 விஷயம். சப்போஸ் யாராச்சும் இந்த கேபிளை இழுத்து விடுறாங்க, ட்ரிப் ஆகுதான், இதுலேருந்து ஈஸியாக கலட்டிட்டு போயிடும். அதனால் லைட்டு கீழே சாய்ச்சக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சைடில் இப்படி வளைஞ்சு வரதுனால அந்த கேபிளோட அந்த எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னதான் நல்லா குவாலிட்டியான கேபிளாக இருந்தாலும் இப்படி வளைஞ்சு இருக்கிறத விட இப்படி டைரெக்டாக இருக்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப பெண்ட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப நாள் நீடிக்கும். டைரெக்ட் லைட் ஸ்டாண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த நாபாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த 4 பக்கம் பிடிக்கிற மாதிரி ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அந்த யோக்கு, தென் உங்களுக்கு டில்ட்டிங்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாப், இது எல்லாமே வந்து நல்லா பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அதிகமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி ஒரு அம்பர்லா ப்ராக்கெட் மவுண்டிங்காக ஒரு மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து இந்த ஸ்ப்ரிங் லோடரில் கொடுக்காம இந்த மாதிரி நாப் கொடுத்துருக்காங்க தெரியல. ஏன்னா அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. தென் லைட்டாக அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹீட்டிங் வென்டிலேஷனுக்காக நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே பாட்டமில் நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து அரௌண்ட் அந்த போர்டை சுற்றி நிறைய ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அப்படின்னா ஹீட்டு வந்து சீக்கிரத்தில் அந்த காற்றோட்டம் இருந்தால் ஹீட் வந்து வெளியில் போயிடும். என்னதான் அது LED லைட்டாக இருந்தாலுமே அது சரியான ஹீட்டை டெவலப் பண்ணும். இது ஒரு 250 வாட்ஸ் லைட்னால நல்லாவே ஹீட்டை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே இது ரெட் கலரில் சின்னதாக என்ன மேலே நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா இதுதாங்க அந்த ரிசீவரு. உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம சொன்னோம்ல, இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நீங்கள் தூரமாக இருந்து நீங்கள் IR, இது வந்து ப்ளூடூத் கிடையாது, ப்ளூடூத்தோ ஒய்ஃபையோ கிடையாது. நிறையா பேர் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்த 2-3 வீடியோஸில் வந்து ப்ளூடூத்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ப்ளூடூத் கிடையாது, இது இன்ஃப்ராரெட் IR, நார்மலான இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அந்த IR வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக கிடையாது, ரிசீவர் தான் இது. ரிசீவர் கிடையாது, ஜஸ்ட் ரிசீவர் தான். இதுதான் டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர். ஜஸ்ட் இதை வச்சு உங்களோட நீங்கள் ஆல்மோஸ்ட் 30 ஃபீட்டுக்கு பக்கம் இருந்து நீங்கள் இது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய. ஏன்னா அதுக்கு மேலே போனோம்னா கொஞ்சம் ஏதாச்சும் மறைச்சிச்சின்னா அது வந்து இது ஒர்க் ஆகல. இது ஏன் டாப்பில் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் எந்த சைடு எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் அந்த மேலே இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் இப்படி இருக்கீங்கனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், இப்படி இருக்கீங்கனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லைட் மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த IR வந்து அந்த செவுத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது ரிசீவ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் டிவி மாதிரி தான், ஆப்போசிட்டில் அப்படி வச்சோம்னா கண்ணாடியிலே செவுத்துல போட்டு டிவி ரிசீவ் பண்ணதில் அதே கதை தான் அது. தென் ஹேண்டில் வந்து நல்லாவே கை உள்ளே போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய லைட்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்டிலு, விரல் மட்டும் தான் போகும்.
முழு கையுமே போய் நீங்க ஈஸியா தூக்கக்கூடிய அளவுக்கு இத வந்து இந்த ஹேண்டில் குடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஹேண்டில் என்னதான் ஹேண்டில் குடுத்திருந்தாலுமே, நல்ல தரமான லைட்டா இருந்தாலுமே, இப்ப நான் ரீசென்ட்டா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்க கூடிய அந்த லைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பிரேக் ஆயி நான் அத கவனிக்கவும் கூட இல்ல. அத வாங்கி அப்படியே ஸ்டுடியோல வச்சிருக்கேன். ஸோ என்னான்னா, இந்த இடம் உடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்டில் இருந்து என்ன, இல்லாட்டி என்ன? அப்படின்னா பிரயோஜனமே கிடையாதுல்ல. ஆனா இதுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு ரூ. 8,500 என்னமோ லைட்ன்னு நெனைக்கிறேன். பிரைஸ் டீட்டெயில்ஸ் இதுக்கு வாங்கக்கூடிய லிங்க் எல்லாமே கீழ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரூ. 8,500க்கு வாங்குறதுக்கு இந்த 250 வாட்ஸ் ஏன்னா நான் ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60 வாட்ஸ் லைட் வாங்குறதே கிட்டத்தட்ட 9,000 10,000ன்னு போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 250 வாட்ஸ் அளவுக்கு கூடிய லைட்டே வந்து ஒரு 8,000 below 9,000 குடுக்குறாங்கன்னா, அது ஒரு சூப்பரான ஒரு அருமையான வேல்யூன்னு தான் சொல்லுவேன். நெறைய பேர் குறை சொல்லுவாங்க. லைட் ரொம்ப பெருசா இருக்கு. பிளாஸ்டிக்கா ஃபீல் ஆவுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், 9,000க்கு கீழ வந்து இந்த லெவலுக்கு உங்களுக்கு அந்த லைட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஆர்ஐ ரேட்டிங் வந்து 95% ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஎல்சிஐ வந்து மோர் தென் 96 இது குடுத்துருக்காங்க. ஸோ, அது அது ஒரு அருமையான ஒரு விஷயம். லைட் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரே மாரியான ஒரு கலர் டோன்ல குடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய வந்து நம்ம பேசியிருக்கோம். டெக்னிக்கலா டீல்ஸ் பேசலாம். பட் லைட் கையில இருக்கும்போது அத பத்தியான பிசிக்கலான அந்த ஃபீல பத்தி தான் பேசணும். ரொம்ப நேரம் அத பத்தி இந்த லைட்ட பத்தி பேசியாச்சு. இப்ப ஆக்சுவலா லைட் எப்படி ஆன் ஆவுது? என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் கேபிள போட்டாச்சு. ஆன் பண்ண வேண்டியது தான். 94%ல இருக்கு. இப்போ 100% ஃபுல்லா வந்துருச்சு. இத அப்படியே நீங்க வந்து 1%ல கூட நீங்க வைக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்போ 1%லேருந்து வருதா? எஸ். 1%லேருந்து இருக்கு. ஃபேன் சவுண்ட் கேட்குது. உள்ளார ஓடக்கூடிய ஃபேன் சவுண்ட் கேட்குது. ஆனா, இது கேட்கக்கூடாதுன்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏதாச்சும் கேட்டுச்சு, ஃபேன் சவுண்ட். நான் எதுவும் நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணலப்பா. ஸோ இப்போ 1%ல இருக்கு. அத அப்படியே 10% வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, ஒரு சின்னதா நாபு. அந்த நாப நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். அத வச்சு நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ் லைட்டோட பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணோம். இப்ப சப்போஸ் வந்து உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் நீங்க சிசிடிய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கலர் கரெக்ஷன் டெம்பரேச்சர் இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, 2700 கெல்வின்லேருந்து 6500 கெல்வின் 200 மை பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். ஸோ கரெக்ட்டா கொடுக்கும். அக்யூரேட்டா வித்தின் 200 கெல்வின் பிளஸ் ஆர் மைனஸ்ல குடுக்கும். பட் ஆஸ் பெர் பேப்பர் 2700 கெல்வின்லேருந்து 6500 கெல்வின் வரை இருக்கு. ஸோ இத நீங்க சென்டர்ல பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட சிசிடி மோடுக்கு வந்துரும். இப்ப நீங்க இதோட டெம்பரேச்சர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் 5000ல இருக்கு. இத அப்படியே நீங்க குறைச்சீங்கன்னா 2700 இத அப்படியே நீங்க மேல ஏத்துனீங்க அப்படின்னா 6500 கூல் டோனுக்கு போயிரும். ஸோ இப்ப நம்ம 5000லே வச்சுக்குவோம். இப்ப திரும்பி பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் அகைன் உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது? பெர்சன்டேஜ்க்கு வந்துரும். லைட்டோட இன்டென்சிட்டிக்கு வந்துரும். இப்ப இத லாங் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் மோடுக்கு போயிரும். இஃப் எஃபெக்ட் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல 1 அடுத்து 2 திரும்பி பிரஸ் பண்ணீங்கன்னா 3 தென் அகைன் 4 ஸோ உங்களுக்கு மொத்தமா 4 விதமான லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க இது கேண்டில் எஃபெக்ட்ன்னு வச்சுக்கலாம். இதுல போயிட்டு நீங்க அந்த சிசிடிய நீங்க அ வார்ம் டோனுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, உங்களோட கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணதும் அதுக்கேத்தாப்ல இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நார்மலான ஒரு விஷயம். ஒரு 250 வாட்ஸ் பைக் கலர் லைட்ல 4 எஃபெக்ட்ஸோட சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இத வந்து நீங்க ரிமோட் கண்ட்ரோல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இத வந்து நீங்க வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஆஃப் பண்ணிட்டேன். திரும்பி நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். தென் எஃபெக்ட்ஸ்க்கு டைரக்ட்டா உள்ள போய்க்கலாம். இதுல எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கு. அத வச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்த எஃபெக்ட்ஸ்க்கு வந்து போகுது. இந்த எஃபெக்ட்ஸ்ல இருக்கும்போதே உங்களோட அ இன்டென்சிட்டி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா வந்து இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களோட இன்டென்சிட்டிய 25%ல வச்சுக்கலாம். 50%ல வச்சுக்கலாம். தென் டைரக்ட்டா 100%க்கு ஜம்ப் ஆயிக்கலாம். இந்த சின்னதா இருக்கிற இந்த ஹேண்டியான ஒரு ரிமோட் வந்து அருமையான ஒரு விஷயம். இத வச்சு நீங்க கலர் டெம்பரேச்சர்ஸ வந்து நீங்க ஈஸியா வந்து மாத்திக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஏகப்பட்ட விஷயம் குடுத்துருக்காங்க. நீங்க சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஷூட்ல ஒரு சின்னதா ஒரு பிரேக் வேணும். ஒரு 1 நிமிஷம் வந்து உங்களோட மாடலையோ, இல்ல உங்களோட சப்ஜெக்ட்டையோ, இந்த லைட் பொசிஷனையோ நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. அந்த நேரத்தில ஒரு வாட்டியும் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது லைட்டும் வந்து உள்ள வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆகுற மாரி இருக்கும். அந்த மாரி நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, இப்ப 100% இருக்கு. இந்த மேல இருக்கிற அந்த சர்வ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க ஒரு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா,
அப்படியே 100%லேருந்து 10% குறைச்சிருது. ஸோ இது வந்து இம்மீடியேட்டா வந்து உங்களோட அந்த லைட்டோட இன்டென்சிட்டி யாராச்சும் டக்குனு கண்ணுல அடிக்குது குறைப்பா அப்படின்னா, ஒரே சிங்கிள் டேப்ல உங்களுக்கு வந்து 10% நீங்க குறைக்க முடியும். ஸோ பவர் ஆன்ல இருக்கும்போது நீங்க டைரக்ட்டா ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த மாரி ஆஃப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட் பின்னாடி வந்து ஆஃப் அப்படிங்கிற ஒரு சிம்பலும் இங்க காமிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லைட்ல ஒரு பெரிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்ல. ஸோ ஆனா இந்த லைட் வந்து நெறைய பேருக்கு நெறைய பேருக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எனக்கு லைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாரி நெறைய பிராண்ட்ஸ் டிஜிடெக் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பிராண்ட்ஸ் வந்து பயங்கர காம்படிஷன்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் இது வந்து திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. இது நம்ம சொந்த காசுல போட்டு நம்ம ஸ்டுடியோக்காக வாங்குனது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நானும் நாலேட்ஜ ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டன தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. வி கிரேட் பாண்ட் வித் யூ. பை பை.